வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சமீபத்தில் விவசாயிகளுடைய கூட்டத்தில் நடந்ததில் விவசாயிகளை பற்றி பேசாமல் விரசமாக பேசுகிறார். முதல்வர் பற்றி கொச்சையாக பேசுகிறார். அவர் தன் இச்சையை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு மனிதனுடைய வார்த்தை தான் அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய சிந்தனை தான், அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் அவனுடைய செயல்பாடு. அப்போ இவர் எவ்வளவு விரசனமானவர், கொச்சையானவர். ஏய், முட்டு கொடுக்குற மூதேவிகளே, கேட்டீங்களாடா? இதில் பெரிய தாவேக்கா பெண்கள் அப்படின்றான், தாவேக்காவுடைய தொண்டர்கள் இப்படின்றான், தாவேக்காவை சேர்ந்தவங்க அப்புறம் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். இது பேர் என்னடா? இது பேர் என்ன? நான் கேட்குறேன். இவ்வளவு கேவலத்தின் கேவலமான ஒரு கொச்சையான பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் இருக்க கூட்டத்தில் கீழ்த்தரமான ஒரு வார்த்தை, ஒரு ஒரு அடிநோக்கிய வார்த்தையை பேசுகிறாரு. இப்படிப்பட்டவரை நீங்கள் கட்சி தலைவர் சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் தெரியுறீங்களாடா? இவ்வளோ தண்டி மீசை வச்சுட்டு ஒருத்தன் பேசுவானேடா, நக்கி கோபால், உனக்கு அறிவில்லையாடா? இவெல்லாம் ஒரு தலைவன் ஏற்றுக்கிறியாடா? இன்னொரு இங்கே சில பெண்கள் ஐயோ ஊன்னு குதிப்பீங்களேடி, கொச்சை 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 கொச்சைன்னு திமுகவுடைய அடிவரடிகளே. உங்களுக்கெல்லாம் அறிவில்லையா? நீங்கள்லாம் இது போன்ற ஒருத்தனை எதிர்க்கட்சி தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன? இப்படிப்பட்டவன் தன் வாழ்க்கையை எப்படி வாழ்வான்? கேவலத்தின் கேவலங்கள். இந்த கேவலங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு யோக்கியதை இல்லை. இதில் ஒரு கட்சி வேற நடத்துறீங்க. அந்த கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோன்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. இப்படிப்பட்டவர்களை மக்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும். இந்த அசிங்க பேச்சுக்கு சபாநாயகர் இவர் மீது சட்டசபையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் தலையிட்டு இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.